ரொட்டி செய்ய போறோம். கோதுமை ரொட்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோதுமை ரொட்டிக்கு தேவையானதுங்க, 1 கப்பு கோதுமை மாவு, சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறோங்க 1 கப்பு, 4 பச்சை மிளகாய், மல்லித்தலை, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்புங்க. கோதுமை மாவுல தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு நல்லா கலக்கிக்கலாம். கலக்கி தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாங்க. அளவா தண்ணி ஊற்றுங்க, அதிகமாக ஊற்றிடாதீங்க. உப்பு போட்டு பிசைஞ்சாச்சுங்க. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லித்தலை, கருவேப்பிலை எல்லாம் போட்டு பிசைஞ்சுக்கலாங்க. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி எல்லாம் போட்டு நல்லா கலக்கியாச்சுங்க. இப்போ நம்ம தோசைக்கல்ல வச்சு ரொட்டி போட்டுக்கலாம். அடுப்பத்தை வச்சுக்கலாங்க. தோசைக்கல்ல வச்சுக்கலாம். எண்ணெய் விட்டுக்கலாங்க. கல் காஞ்சிருச்சுங்க. இப்போ மாவு எடுத்து தோசைக்கல்ல வச்சு பரப்பி விடுங்க. லேசாக போடுங்க, அப்போ தான் நல்லா வேகும். நான் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தலையெல்லாம் போட்டிருக்கிறேன். இதோட கேரட்டு, முட்டைக்கோசு இதெல்லாம் கூட போட்டுக்கலாம். இது உடம்புக்கு சத்தானதுங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க மேலே, அப்போ தான் ரொட்டி நல்லா வேகும். வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வேகுங்க. கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ ரொட்டி திருப்பி போட்டுக்கலாங்க. ரொம்ப கரிகிற போகுதுங்க. நல்லா கலராகிற மாதிரி நல்லா வைங்க. தினமும் இட்லி தோசை இப்படி செய்யறதுக்குங்க இப்படி கோதுமை ரொட்டி ஒரு நாளைக்கு செஞ்சு கொடுங்க. உடம்புக்கு சத்தானது, நல்லா டேஸ்டாகவும் இருக்குங்க. கோதுமை ரொட்டி ரெடி ஆயிடுச்சுங்க. போய் எடுத்துக்கலாம். இது சும்மாவும் சாப்பிட்டுக்கலாங்க, சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம். நம்ம இப்போ சட்னி அரைச்சிக்கலாங்க. ரொட்டிக்கு சட்னி அரைச்சிக்கலாங்க. தேங்காய் சட்னிக்கு நம்ம தேங்காய் 1/2 மூடி எடுத்துக்கிட்டேன். பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. பொட்டுக்கடலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாங்க. தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. எப்பயுமே தேங்காய் சட்னி அரைச்சிங்கன்னா ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. இந்த இந்த பாத்துக்கு அரைச்சிக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ சட்னி தாளிச்சிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், ஒண்ணு நல்லா இருக்குமா? நீங்களும் இந்த மாதிரி உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.